ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு போய் டின்னருக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா, சரி டக்குன்னு ஒரு பாஸ்தா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தாவை எடுத்தேன். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் சால்ட்டு ஆயிலெலாம் போட்டு பாஸ்தாவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பிரியாணி மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாய் வச்சேன். ஆயில் போட்டுட்டு இதில் கீலாம் போடக்கூடாது, வெறும் ஆயில் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் நான் போடல, நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சாப்டு கார்லிக், ஐயோ அது வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். நறுக்கு நறுக்குன்னு கடிக்கும் போது கார்லிக் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், செம ஃப்ளேவராக இருக்கும். நல்லா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கிடுங்க. அப்புறம் தக்காளியை நல்லா மிக்சியில் 2 தக்காளியை அரைச்சிட்டேன், ஏன்னா கலர்ஃபுல்லாக வரணும் பாஸ்தான்றதுக்காக. அரைச்சிட்டு நல்லா அதையும் வதக்கிட்டு இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டாக் நான் போடுவேன், அதை மறந்துட்டேன், கடைசியாக போடுறேன். நீங்கள் இந்த வதக்குற சமயத்திலே போட்டுக்கோங்க சரியா? நான் மறந்ததுனால கடைசியாக போட்டேன். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை நல்லா போட்டு பிரட்டி விட்டுருங்க. சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா, ஏன்னா வேக வைக்கும் போதே சால்ட் போட்டிருக்கோம். பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா சால்ட்டை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்ல எல்லா சைடும் அந்த கிரேவி படுற மாதிரி மிக்ஸ் கொடுத்துருங்க. சூப்பர் டெலிஷியஸ் டேஸ்ட்டாக இருக்கும். இது தாங்க அந்த சிக்கன் ஸ்டாக்கு. நான் மறந்ததுனால இடையில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நடுவில் இதை போட்டு இது பண்ணி கிளறிடுறேன். இது வந்து கெட்டியாக இருக்கும்னு நினைக்காதீங்க, அது உடனே மெல்ட் ஆகிடும், அதனால் பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்ல கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா பார்க்கவே சூப்பராக அப்படியே டெலிஷியஸாக இருந்தது. ஸோ நைட்டு சுட சுட சாப்பிட்டோம். சாப்பிட்ற வரைக்கும் ஃபேனே போடலைங்க, சூடு போயிடும்ன்றதுக்காக. ஸோ சூடாக சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட் இருந்தது. பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.